ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ற ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அது சம்பந்தமான வீடியோ தான். கிளவுட் ஸ்டோரேஜ்ங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க் ஒர்க் எப்படி பண்றதுங்கிறது தான் நான் இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்டா பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓ ஃபேமிலிஸ்ல இருக்க மெம்பர்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாங்களா? நம்ம இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போறது இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ்ல ஒர்க் பண்றதுன்னு பார்க்க போறோங்க. நம்ம போர்ட்டல் பேஜை லாகின் பண்ணிக்கணும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு நம்ம இப்படி உள்ள போனோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம டேஷ்போர்டு இதுல எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்க நம்ம டெய்லி டாஸ்க் எல்லாம் காணோன்னு தேடாதீங்க. ட்ரைனிங் டாஸ்க்குள்ளார டெய்லி டாஸ்க் இருக்கு. வித்ட்ராயல்ல பேங்க் டீடைல்ஸ், வித்ட்ராயல் ஹிஸ்டரி, வேலட் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கிளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் எப்படி பண்றதுன்னு தான். அதுக்கு எஸ்பிஓ கிளவுட் அக்சஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு தனி போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல லாகின் பண்ணும். அது லாகின் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ்ல லாகின் பண்ற அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டீங்க. இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ளார கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல எஸ்பிஓ ட்ரைனிங் டாஸ்க் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஃபீட்பேக் டாஸ்க் கண்டென்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணும். இந்த இமேஜ் மேல நீங்க டபுள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம், இல்ல டவுன்லோடுங்கிற இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிக்கும். நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த சேவ் பண்ண இமேஜுக்கு எடுத்துட்டு வந்து தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். இதை அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்த்தீங்களா? ஹேஷ்டாக் ஒரு 10 ஹேஷ்டாக் எஸ்பிஓ டிவிஎம் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கணும். பை நோட்டு எஜுகோஸ் மட்டும் காப்பி பண்ணி எடுத்துக்கணும். இது கண்டிப்பாக நம்ம இந்த லிங்க்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணணும். இது கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாங்களா? ஸ்டெப் 1ல ப்ரிப்பேர் த கண்டென்ட். அது யூஸ் த கிவன் இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இமேஜை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம். அதில் இந்த 10 ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டாக்ஸ் இருக்கணும், ஸ்பான்சர் லிங்க் இருக்கணும், ஜெனிவலாக நம்ம ஒரு அட்லீஸ்ட் 5 வேர்ட்ஸுக்கு நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், போஸ்ட் யுவர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, வெப்சைட்டா, யூடியூபா, பிளாகராங்கிறது செலக்ட் பண்ணி அந்த இதில் நம்ம போஸ்ட் பண்ணோம். இந்த 10 ஹேஷ்டாக்ஸோட ஸ்பான்சர் லிங்க்கு போட்டு இது பண்ணோம். டபுள் கிளிக் எவ்ரிதிங் பிஃபோர் பப்ளிஷ் எல்லாமே பண்ணோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, கேப்சர் த ஸ்க்ரீன்ஷாட். இப்போ நம்ம இது எல்லாமே பண்ணிட்டோம். ஹேஷ்டாக் இமேஜ் பண்ணிட்டோம், ஹேஷ்டாக்ஸ் போட்டுட்டோம், ஃபீட்பேக் கொடுத்துட்டோம். எல்லாமே பண்ணதே எல்லாமே கரெக்டாக வச்சு நம்ம எல்லாமே கரெக்டாக விசிபிள் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்டெப் 4ல அப்லோட் டு எஸ்பிஓ கிளவுட் ஸ்டோரேஜ். கோ டு எஸ்பிஓ கிளவுட் ஸ்டோரேஜில் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளார போய் அப்லோடு த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணோம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நேம் என்ன பிளாட்ஃபார்ம்னா நம்ம ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, யூடியூபாங்கிறது செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீ ரிமெம்பர். நம்ம என்ன இதில் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஜெனிவலாக நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும், 10 ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்கணும், அப்புறம் இமேஜ் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் பண்ணோம், எந்த பிளாட்ஃபார்முங்கிற நேமு கிளியராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கிளவுட் ஸ்டோரேஜில்
டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாங்களா. நம்ம உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறவங்க அவங்க எடிட்டர் ஆப்புக்குள்ளார போய் அந்த டவுன்லோட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸுக்காச்சும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கீழேயே வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அந்த ஃபீட்பேக்கை வாய்ஸ் ஓவராக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மியூசிக் போட்டுட்டு ஃபீட்பேக்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளூயன்சர் அவங்கவுங்க யூடியூப் சேனலுக்குள்ளார போயிட்டு வீடியோவை ஆஸ் யூஷுவல் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அந்த ஹேஷ்ட்ராக்ஸு பை நோட்டோட லிங்க்கு எஜுகர்ஸோட லிங்க்கு இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜில் காப்பி பண்ணி எடுத்ததை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் நம்மளோட ஃபீட்பேக்கை நம்ம டைப் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா SBO company is better than other online job work. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து முடிச்சுட்டு டைட்டிலில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. இந்த டைட்டில்லையே இந்த ஹேஷ்டேக்ஸை கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹேஷ்டேக்ஸ் மட்டும் காப்பி பண்ணிட்டு நம்ம இது வீடியோவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டிலை டைப் பண்ணிக்கிட்டு இந்த ஹேஷ்டேக்ஸை டைட்டிலில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் நேம் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன் கஸ்டமர் ஃபீட்பேக் அபவுட் SBO அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் கொடுத்துட்டு இந்த ஹேஷ்டேக்ஸு நம்ம டைட்டிலுக்கு எவ்வளோ டெக்ஸ்ட் வரணுமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ ஹேஷ்டேக்ஸ் கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ ஹேஷ்டேக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு டைட்டிலை டைப் பண்ணி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் நான் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த இமேஜு டைட்டில் எல்லாமே அப்படியே எல்லாமே கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் பேஜுக்கு போகணும். அங்கே போயிட்டு டெஸ்க்டாப் போய் அங்கே க்ளவுட் ஸ்டோரேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரைவேட்டு பப்ளிக்குன்னு 2 இருக்கும். நம்ம பப்ளிக்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் ஃபைல்ஸ்னு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம்னு இருக்கும். அந்த இடத்துல என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் தான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அங்கே யூடியூப்னு கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக் அப்படின்னு போட்டுட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோம் இல்லைங்களா. அந்த டிஸ்கிரிப்ஷனைவே இங்கே அதில் நம்ம கொடுத்த ஃபீட்பேக் டிஸ்கிரிப்ஷனைவே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மை ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு ஹைஃபன் போட்டுட்டு SBO கம்பெனி இஸ் பெட்டர் தென் அதர் ஆன்லைன் ஜாப் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கலாங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் கேட்டகரி அது என்ன கொடுக்கணும் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் இந்த இடத்துல போய் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அது இங்கே வந்து கிளிக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இந்த மாதிரி தான் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் காமிக்கும். இதில் ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே இந்த ப்ளூ பட்டனில் இருக்கு இல்லைங்களா அங்கே எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கரெக்டாக இமேஜு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் தான் இது அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு அதுவும் செக். அவ்வளோதாங்க. நம்ம
க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் எவ்வளோ, அவைலபிள் எவ்வளோ ஜிபி இருக்குங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இது இன்ஃப்ளூயன்சர் டாஸ்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி தரேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதனால் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை.